பொருட்டோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல பொருட்டோ ரிலேட்டடான வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனால இன்னைக்கு ஒரு பொருட்டோ வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். முக்கியமா இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, சொருட்டோ அனிமே இப்போ வரப்போற மாதிரி ஒரு விஷயத்த ஆன்லைன்ல சொல்லியிருக்காங்க. இது உண்மைதானா? ஒருவேளை இப்படி ஒரு அனிமே வந்தா அதோடைய பிளாட் என்னவா இருக்கும்? இதுக்கு அஃபிஷியலா என்ன இன்ஃபர்மேஷன குடுத்துருக்காங்கங்கிற எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்கு, மறக்காம அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? ஒன் பீஸ் அனிமே இன்னும் 2 வருஷத்தில் முடிய போகுதுன்னு Oda Sensei. 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த ஒரு டேட் தான் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் ஒன் பீஸ் அனிமே முடித்த மாதிரியே இல்லை. இவர் அப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சோகமாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்மளால் ஒன் பீஸ் அனிமேவை பார்க்கவே முடியாதோங்கிற மாதிரியெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, ஓடா இந்த ஒன் பீஸ் அனிமேவை முடிக்கிற மாதிரியே தெரியல. ஜவ்வாய் இழுத்துக்கிட்டே போகிறாரு, கதை இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. இப்போ தான் ஈமோ கூடவே லூஃபி ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு சொன்ன வார்த்தையை ஓடா சென்சே காப்பாற்றாமல் இருக்கிற இந்த மாதிரியான சமயத்தில் கிஷிமோட்டோ பர்ஃபெக்டாக இருக்கார். அவர் சொன்ன வார்த்தையை பக்காவாக காப்பாற்றுறாரு. அப்படி கிஷிமோட்டோ என்ன சொன்னாருன்னு நீங்கள் கேட்கலாம். கிட்டத்தட்ட பொருட்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த அனிமே எப்போ முடிவுக்கு வருங்கிற மாதிரி ஆல்ரெடி கிஷிமோட்டோ சொல்லியிருப்பார். கிஷிமோட்டோ மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் டூருக்கு வந்தப்போ இக்கிமோட்டோவும் கூட இந்த பொருட்டோ அனிமே எப்போ முடியுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ கரெக்டாக இக்கிமோட்டோ என்ன சொன்னாருங்கிறத நான் படிக்கிறேன். 2029 இக்கிமோட்டோ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பொருட்டோ ஸ்டோரியை 30 மாங்கா வால்யூம்குள்ளே முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை அவர் கன்ஃபார்மாக சொல்லலை, கிட்டத்தட்ட முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த நருட்டோவெல்லாம் சேர்த்தா 100 வால்யூம்குள்ளே அவருடைய மொத்த ஸ்டோரியும் முடிக்கிற மாதிரி அவருடைய கோலாக வச்சுருந்ததா சொல்லியிருக்காரு. பட் இது அஃபிஷியல் ப்ராமிஸ் கிடையாது, இது கன்ஃபார்ம்டு எண்டிங் பிளானும் கிடையாது. ஆனால் இவருடைய கோலுங்கிறது 30 மாங்கா வால்யூம்ஸாக தான் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் 20 மாங்கா வால்யூம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இக்கிமோட்டோ சொன்னதை வச்சு ஒரு ரஃப்பான கேல்குலேஷனை பண்ணலாம். பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸில் 20 வால்யூம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பொருட்டோ 2 ப்ளூ வேர்டெக்ஸில் 8 வால்யூம் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கணக்குப்படி பார்த்தாலே கிட்டத்தட்ட 28 வால்யூம் வந்துருச்சு. இன்னமும் ஏகப்பட்ட கதைகள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதில் குறிப்பாக ஃபைனல் பொருட்டோ வர்சஸ் கவாக்கி ஃபைட், ஷீபாய் ஒட்சுசுகி மிஸ்ட்ரி, டிவைன் ட்ரீஸ், ஜூரா ஃபைனல் பேட்டில், ஹீமாவாரி குராமா டெவலப்மெண்ட், நருட்டோ அண்ட் ஹினாட்டா ரிட்டன், ஆம்னிபுட்டன்ஸ் ஆஃப்டர்மெத், வேர்ல்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான ஏகப்பட்ட விஷயத்தை வெறும் 2 வால்யூம்குள்ளே முடிக்கிறதுக்கு ரொம்ப 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 சான்ஸ் கம்மியாக இருக்குது. இதனால் மினிமம் ஒரு 35 வால்யூம் இருந்தால் தான் இந்த கதைகளை சொல்லவே முடியும். மோஸ்ட் லைக்லி 38லேருந்து 42 வால்யூம்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்ல முடியும். இதில் நியூவான ஆர்க் எதையாச்சும் ஆட் பண்ணாங்கன்னா அது 45க்கும் அதிகமான வால்யூம்ஸாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பொருட்டோங்கிறது ஒரு மந்த்லி மாங்காங்கிறதால ஒரு வால்யூமை முடிக்கணும்னா 4 சாப்டர்ஸ் தேவைப்படுது. அதாவது 4 மாதம் எடுத்துக்கும். இப்போ வேறு இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறதால இதோடைய டைம் இன்னும் கூட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ரஃப்பான கேல்குலேஷனை போட்டால் கூட கிட்டத்தட்ட 2029 இருந்து 2031 வரைக்கும் பொருட்டோ கண்டினியூ ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி அடிக்கடிக்கு பிரேக் விட்டாங்கன்னா 2033க்கு கூட இந்த மாங்கா கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் 2035க்குள்ளே இந்த பொருட்டோ மாங்கா முடியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த பொருட்டோ மாங்கா எப்போ முடியுங்கிறத எதுக்காக இவ்வளோ பெருசாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேறு எதுக்கு? இக்கிமோட்டோவுடைய அடுத்த ப்ராஜெக்ட்டுக்காக தான். ஆமாம், இக்கிமோட்டோவும் கிஷிமோட்டோவும் சேர்ந்து பொருட்டோக்கு அப்புறம் சொருட்டோங்கிற ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறதா பயங்கரமான ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஆமாம், இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கதையெல்லாம் எழுத தொடங்கிட்டதாக கூட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மாங்காவை 2035 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் நியூஸ் இப்போது போயிட்டுருக்கு. இதெல்லாம் உண்மையானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்
2035 தான் இந்த பொருட்டோ மாங்காவே முடிய போகுது. இவ்வளோ பெரிய மாங்காவை முடித்த கையோட கண்டிப்பாக அடுத்த ஒர்க்ஸை எந்த மாங்காக்காவும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ 2036 சொருட்டோ வருமானு கேட்டால் அப்போவும் வராது. ஏன்னா இந்த நருட்டோ சீரீஸ் பொருட்டோ சீரீஸாக மாறினதே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்துச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட நருட்டோ சீரீஸோட இந்த மொத்த கதையும் வைண்ட் அப் பண்ணுற மாதிரி தான் கிஷிமோட்டோ இருந்திருக்காரு. ஆனால் இக்கிமோட்டோக்காக ஒரு மென்டார் ரோலை ப்ளே பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த பொருட்டோ சீரீஸ்க்கு அவர் ஒத்துக்கிட்டதா கிஷிமோட்டோவே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பொருட்டோ மாங்காங்கிறது முழுக்க முழுக்க இக்கிமோட்டோக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. கிஷிமோட்டோ இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸை இக்கிமோட்டோக்காக பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, இக்கிமோட்டோ பல வருஷமாக கிஷிமோட்டோக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த வார் ஆர்க்லலாம் ஏகப்பட்ட ஒர்க்ஸுங்கிறது கிஷிமோட்டோக்கு இருந்தப்போ கூட அவர் கூட இருந்து பக்காவாக அந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தது இக்கிமோட்டோவாக தான் இருக்கார். இப்படி ரொம்பவே சின்சியரான ஒரு பையனாக இக்கிமோட்டோ இருந்ததால் கிஷிமோட்டோ இவருக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும்னு நினச்சிருக்காரு. அதனால தான் இந்த ஒரு மாங்காவை இவருக்காக பண்ணி கொடுக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரியான ஒரு ஸ்டோரியாக இது இருக்குங்கிற மாதிரி கிஷிமோட்டோ யோசித்து அவரே ஒரு மென்டார் ரோலில் இந்த பொருட்டோ மாங்காக்காக வந்திருப்பார். பட் அந்த ஸ்டோரிங்கிறத இக்கிமோட்டோ எடுத்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பார். இப்படி பொருட்டோ உருவானதுக்கே ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பொருட்டோவே உருவாகி இருக்கக்கூடாது. இக்கிமோட்டோக்காக மட்டும்தான் கிஷிமோட்டோ இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கவே செஞ்சார். எப்படி இருக்கும்பொழுது சொருட்டோன்னு ஒரு மாங்காவை ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அதை தாண்டி சொருட்டோங்கிறது ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக இன்றைக்கி ஆன்லைனில் இருக்குது. நம்ம கீபோர்டில் இருக்கிற SNMங்கிற இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வச்சு சொருட்டோ, பொருட்டோ, மொருட்டோன்னு இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஒரு பேரை வச்சு கிண்டல் பண்ணி மீம் போடுற மாதிரியெல்லாம் நம்ம ஆன்லைனில் பார்த்துருப்போம். இந்த சீரீஸ் மட்டும் நடந்துச்சுன்னா இந்த மீம் எல்லாம் உண்மையாகிற மாதிரி ஆகிடும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சொருட்டோ கதையெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை தாண்டி பவர் லெவலுங்கிறது எங்கேயோ போயிடுச்சு. ஆமாம், நருட்டோ சீரீஸ் அப்போவே அந்த பவர் லெவலுங்கிறது எங்கேயோ போயிருக்கும். அதை தாண்டி இப்போ பொருட்டோ சீரீஸ் வந்த உடனே பவர் ஸ்கேலிங்குங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஷீபாய் மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த மாதிரியான கேரக்டர்ஸை பொருட்டோவில் காட்டினதுக்கப்புறம் சொருட்டோன்னு ஒரு சீரீஸை கொண்டு வந்தால் அதில் வில்லனாக காட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஷீபாயை தாண்டி பவர்ஃபுல்லான வில்லனாக யாரை இருக்க முடியும்? அப்படி இருக்கும்போது இந்த சொருட்டோங்கிற மாங்காவெல்லாம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதை தாண்டி இக்கிமோட்டோ இந்த பொருட்டோ மாங்காவை முடிச்சதுக்கப்புறம் வித்தியாசமான ஒரு ஸ்டோரியை எடுக்க போகிறதா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இக்கிமோட்டோ வேற ஒரு ஸ்டோரியை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. கிஷிமோட்டோவும் அதே மாதிரி தான். வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி அவர் எடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அவர் ரிட்டையர்டே கூட ஆகலாம். ஆல்ரெடி நமக்கு பிடிச்ச மாங்காய் காசுலாம் அதிகமாக அவங்களுடைய உடம்பை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதால அடுத்தடுத்து இறந்துட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது கிஷிமோட்டோ மறுபடியும் ஸ்ட்ரெஸ் எடுத்து ஒரு ஷோனின் மாங்காக்குள்ளே வந்து மறுபடியும் அவரை ப்ரெஷர் பண்ணிப்பாராங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறுபடியும் இப்படி ஒரு மாங்காவில் கிஷிமோட்டோ இறங்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. இக்கிமோட்டோவும் அதே கதை தான். இவங்க ரெண்டு பேருமே இப்படி ஒரு மாங்காவை தொட போகிறதே இல்லை. அதனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதை தாண்டி ஒரு சில ட்ரஸ்டபிளான சோர்ஸ்லேருந்து இப்படி ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இப்போதைக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் இது வெறும் ஒரு ரூமர் மட்டும்தான். கண்டிப்பாக சொருட்டோங்கிற ஒரு ப்ராஜெக்ட் என்ன கேட்டால் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சொருட்டோங்கிற கதை நடந்தால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிற உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.